ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ஃப்ராடு கும்பல் மக்களே. நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அப்படிப்பட்ட இதிலலாம் நம்ம ஒரு ஆடு பார்ப்போம். ஆடு பார்த்ததுக்குள்ளே போனோன்னே நம்ம என்ன செய்ய, நல்லா கம்மியாட்டு ரூபாய் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாமே அழகாக ரீப்ளே பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. என்ன பார்த்தீங்களா மக்களே? அந்த ஒரு வீடியோ பார்த்து அது சென்ட் பண்ண உடனே அதிலேருந்து ஐட்டம் இந்த என்னென்ன இது வேணும்னு சொல்லியெல்லாம் கரெக்டாக இது பண்ணிடுவாங்க. அப்போது திருப்பி இங்கே நம்ம சென்ட் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க அட்ரஸ் எல்லாம் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அட்ரஸ் என்ன செஞ்சோம், நம்ம 2 நாளையில் 3 நாளில் டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க. நம்ம அட்ரஸ் எல்லாம் என்ன செய்யுது அனுப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டாங்க. வெரி 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 ஒஸ்ட்டுன்னா இதுதான், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் 9,000 ஃபஸ்ட்டாக QR கோடு அனுப்புனாங்க. QR கோடில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியல, நம்பர் அனுப்புங்க, நம்பர் 2 அனுப்புனாங்க. அது QR கோடை டெலீட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் 9,000 ஃபஸ்ட்டு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. அந்த அமௌண்ட்டு தான். அப்புறம் சொன்னது, நீங்கள் திருப்பி இந்த 499 ரூபா அனுப்புங்க, அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. 2 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு தந்துடலாம் அப்படின்னு. மகள் கண்டிப்பாக சொல்லேன், நீங்கள் ஆல்ரெடி ஏமாந்தவங்க இருப்பீங்க. ஏமாறாமல் இருக்கிறதுக்காக தான் இனிமேயும் எதுனாலும் கேஷ் ஆன் டெலிவரி தான் ஓகேமே. அதுவும் பையன்தான். சரியா? நம்ம எதுவுமே பார்த்து எடுத்து வாங்க. 100 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைனில் தேவையில்லாம் போடுங்க. மீஷோலலாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் ஏமாத்தினதில் ரிட்டன் எதாவது போட்டு ஓட்டுறதுக்கு ஏதோ ஆப்ஷன் இருக்கும். அதுவும் கம்மியான ரூபாய்க்கு தான் போடுவோம். எதுவாக இருந்தாலும் நேரில் போய் வாங்குறது பாருங்கள் மக்களே. 1,500 ரூபா நாம் அடிச்சுட்டு போயிட்டு அதில் கழுவி வாய்க்கு வந்ததெல்லாம் அறுத்த பிறகும் சொனக்கட்ட நாய் பிளாக் வர பண்ண மக்களே. இந்த நம்பர் இருந்தாலும் கால் பண்ணி ஆசுங்க. இளவு நாய்க்கு ஹிந்தி தான் தெரியுது, தமிழ் மண்ணாட்டி தெரியல, வாயில் வருது எல்லாம். முதல்ல நாட்டுக்குள்ளே அவனும் ஹிந்திக்காரனை வரப்போய் ஒரு மண்ணாங்கட்டிங்க ஆகாமல் வசிப்பான். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே கடுப்பாக இருக்குது மக்கள். டிசம்பர் 25 அனுப்புனது 4 பார்த்தீங்களா? அன்றைக்கே போடணும்னு நினச்சேன். 2 நாள் அப்புறம் நல்லா திட்டி விட்டோம். பார்த்துக்கோங்க. திட்டினதுக்கு பிறகு ரீப்ளே பண்ணிச்சு. எஸ்பி ஆஃபீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பிறவான். அதுக்கப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, வந்துடும். 2 நாள் 4 நாள் ஆயாச்சு. இப்படி சத்தியமாக சொல்லேன், இப்படிப்பட்ட ஃபேக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஏமாறாதுங்க. சரியா? மன வருத்தமாக இருக்கு மக்களே. கஷ்டப்பட்டு ரூபா சத்தியமே நான் நல்லா திட்டுனேன். எனக்கு என்ன செய்யணே தெரில. ஹிந்தி வேறு தெரியாது, இல்லைன்னா நம்மளை அறுக்கையாக செய்யலாம். எனக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து எல்லாம் அதுட்டேன். யாசை தீர திட்டணும் போலேயே இருக்குது மக்களே. நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்படி தயவு செஞ்சு நம்பிடாதுங்க, ஏமாறாதுங்க. ஆல்ரெடி இப்படிப்பட்டதில் ஏமாந்துருந்தால் எனக்கு இது பண்ணுங்கள். நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன்னா அப்படிலாம் அனுப்பவே மாட்டேன். என்ன இதில் அனுப்புனேனே தெரில மக்களே. பார்த்த மாதிரி அனுப்பிட்டேன். எனக்கு விதி இருது அப்படி உண்ணாமல் தின்னாமல் போச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய ஃபேக்கு அது இதுன்னெலாம் போட்டிருந்தாங்க கமெண்டெல்லாம். முதல்ல பார்த்துருக்க மாட்டேன்னா. மற்றபடி எனக்கு நாலேஜ் உண்டு. ஆனால் இவ்வளோ தூரம் என்னன்னு தெரில. அந்த டைமில் நான் இப்படி அனுப்பி வச்சுருக்கேன். யாரும் ஏமாறாதுங்க, பார்த்தீங்களா? அதனால நம்மளே மாதிரி தானே 4 பேர் கஷ்டப்பட்டு அன்னைக்கே போடணும்னு நினச்சேன். சரி, எனக்கு வரல. அதனால எதுக்கு என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். இன்னும் சேட்டிங் உண்டு மக்களே. ஆனால் பார்த்துக்கோங்க, என்னது என்ன பிளாக் பண்ணவே இல்லை. சத்தியமாக சொல்லேன், தலை நசிங்கி தான் ஜாவும். சரி மக்களே,